சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரோகிணி நான் டைவர்ஸ் கொடுத்தா தான் மனோஜோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னா நான் டைவர்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு இதெல்லாம் ட்ராமா, இப்படி தான் பேசணும்னு என்ன உட்காந்து யோசிச்சுக்கிட்டு வந்திருக்கியா? அதான் பணத்தை கொடுத்தாச்சுல, பணத்தை எடுத்துக்கிட்டு கையெழுத்தை போட்டு போடி அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா ரொம்ப திமிருத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து விஜயாவை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரோகிணியை கையெழுத்து தான் போட சொல்கிறாங்க. ரோகிணி என்னடானா டைவர்ஸ் பேப்பரை எடுத்து வச்சுக்கிட்டு கையெழுத்து போடுறேங்கிற பேரில் அப்படியே அமைதியாகவே நின்றுக்கிட்டே இருக்கு. கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் ஏந்திரிச்சு போய் அந்தாண்ட நின்று அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஆக்டிங் மேடம், ஆக்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜயா வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியை என்ன நடிப்பு நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்யா தான் ரோகிணியை சமாதானப்படுத்தி மறுபடியும் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ ரோகிணியும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு கையெழுத்து போடாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜயா வேறையா ரோகிணியை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடித்து ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, சரி கையெழுத்தை போட்டுருவோம் அப்படின்னு ரோகிணி பேனாவை எடுத்து கையெழுத்து போடுறப்ப மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதுவும் நடிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி விஜயா வந்து பார்த்தீங்கன்னா அவளை எழுப்பிடுங்க, என்ன நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க எல்லாருமே ரோகிணியை போய் பார்த்து தூக்கி ஒரு இடத்துல படுக்க வச்சிருக்கிறாங்க. நம்ம ஸ்ருதி டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிடுறாங்க. டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க ரோகிணியை. செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொல்ல, கல்யாணம் ஆகி கல்யாணமே தான் முடிய போகுதில்ல அப்படின்னு உடனே இவரு தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. அதான் இவங்க டைவர்ஸ் ஆக போதில்ல, அப்புறம் என்ன ஹஸ்பண்டு அப்படின்னு விஜயா கேட்க, அதான் இன்னும் டைவர்ஸ் ஆகலைல்ல, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் இவரு தான் ஹஸ்பண்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான், ரோகிணி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாங்க நம்ம டாக்டர். இதை கேட்ட உடனே எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒரு பக்கம் மனோஜி பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாப்புல, அதே மாதிரி தான் விஜயாவும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம ரோகிணியும் கண்ணை முழிச்சிடுறாங்க. ஸோ கண்ணை முழிச்சதுக்கப்புறம் ரோகிணிக்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. ஆனாலும் இந்த விஜயா இருந்துக்கிட்டு கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ரோகிணி வந்து இதுக்கப்புறம் என்னால் கையெழுத்து போட முடியாது, நான் கையெழுத்து போடுறேன்னு சொன்னது அப்போ, இதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் நான் எதுக்கு கையெழுத்து போடணும், நான் மனோஜோட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு ஒரே போட்டாங்க. ஸோ இப்போ மனோஜ் தான் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.